உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை விட்டுட்டு டாக்டர் சொன்னதை 3 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் சொன்னதையே நினச்சிட்டு இப்படி சொல்லிட்டாரு நாமே அந்த சாவை இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. டாக்டர் சொன்னதை இயேசு சிலுவையில் சுமந்தார். டாக்டர் வியாதியை சொன்னார், இயேசு வியாதியை சுமந்தார். அப்போ வியாதி அதை சுமந்துட்டார், என் பலவீனத்தை சுமந்துட்டார், என் போராட்டத்தை சுமந்துட்டார், என் கடனை சுமந்துட்டார், என் கட்டுகளை இயேசு சுமந்துட்டார். நான் நம்புகிறேன், அவரை விடுதலை ஆக்குறேன். அப்போ இயேசு சுமந்ததை சிந்திக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். இயேசு சுமந்ததை விசுவாசிக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். பிரச்சனையை சுமக்கிறவர்கள் அமுங்கிடுவாங்க. ஃபெய்த்தை தொடங்குறார். உன்னால் முடியுமா? உன்னோடு நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசே கூட இருந்த பார், அப்படி இருப்பேன். இதுக்கு மேலே யார் சொல்லுவா? மோசே கூட எப்படி இருந்தேன், வார்த்தை வராது, திக்குவாய் அப்படின்னு சொன்ன மோசே கூட இருந்து எவ்வளோ பலத்த காரியங்களை செய்தேன். அப்படி உன் கூட இருப்பேன். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் மாறினான். பாரங்களை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவர். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு விசுவாசம் வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்குவார். நீ அந்த கோர்ஸை முடிப்பாய், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் வாழ்க்கை நல்லா அமையும், உன் குடும்ப பிரச்சனை மாறும், அந்த கடனை நீ அடைப்பாய். இப்படி ஒரு விசுவாசத்தை இயேசு என்ன செய்வார்? தொடங்கினவர் முடித்திடுவார்.